ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பயங்கரமான ஹாரர் கேம் ப்ளே தான் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கலாம் மறக்காம ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைபை தெரிவிக்க விட்டுருங்க. இந்த கேம் ப்ளே ஆல்ரெடி நிறைய யூடியூபர்ஸ் போட்டாங்க. இந்த கேம் முன்னாடி ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் நான் இப்போ தான் இந்த கேம் ப்ளே பரவாயில்ல, ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ப்ளே கொடுத்துருவோம். நல்லா மீடியம். ஓகே, எல்லா செட்டிங்ஸும் கரெக்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ப்ளே கொடுத்துருவோம். லோடிங் ஆகுது. வண்டியில் எங்கே போனாங்க? ஓ, நம்ம தான் போகிறோமா? ஸ்கூலுக்கு போகிறோம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓ, இப்போ தான் ஸ்கூலில் சேர்க்க வந்துருக்காங்க நம்ம பேரண்ட்ஸ். ஓகே காய், ஸ்கூலுக்கு வந்தாச்சு. ஓகே, இறங்கலாம். பார்த்தா நல்ல பெரிய ஸ்கூல் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இருட்டாக இருக்கே. யாரும் அத்தை நிற்கிறது? ஐயோ நிலையா, விட்டுட்டு போகாதீங்க. ஐயோ ஐயோ, இந்த ஸ்கூலில் வந்து மாட்டிக்கிட்டேனே. டே ஒன்னா கைஸ், மொத்தம் எத்தனை டேன்னு தெரில. கிராணியில் மே 5 டேவா இல்லை 3 டே இல்லை 2 டேவான்னு தெரில. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கேம் எப்படி கரெக்டாக விளாட்றதுன்னு ஒரு ட்விட்டரில் கொடுக்குறாங்க. ஓகே, அவங்க பண்ணுறதெல்லாம் அப்படியே செஞ்சிடுவோம். இப்போ என்ன பண்ணோம்? டோரை ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஓ, இப்போ கீழே உட்காந்து எங்கணுமா? ஓகே ரைட்டு, முடிஞ்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கைமேடு சிம்பிள் போட்டுருந்துச்சு. நான் இந்த பக்கமே போவோம். யாராவது? ஐயோ, வந்தோடனே மாட்டிட்டேன். எங்கே போகிற? ஸோ நாளே வா கைஸ். டே 2 இருங்க கைஸ், கொஞ்சம் பவர் கம்மியாக இருந்துச்சு, அதிகப்படுத்திட்டேன். ஓகே, இப்போ டே 2 வந்துட்டோம். நாளே தருமாடி வாங்கியாச்சு. டே 2 என்ன பண்ண போகிறோன்னு தெரில. இந்த சைடு போனதுக்கு தான் அந்த டீம் வந்துச்சு. சரி பரவாயில்ல, போவோம். இந்த மாடி மேலே தான் இந்த அந்த நன்னை வந்துச்சு. இப்போ ஒரு நிமிஷம் ஹார் ஓட்டுருச்சு ஃபேன்ஸ். இந்த லாக்கரில் என்ன இருக்கு? ஒன்றும் என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாள் ஆளக்கணும். மேலேருந்து தான் வந்துச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்பாருங்க. என்னடா இது? ஏதாவது சத்தம் போட்டா வருமா? ஃப்ரெண்ட்ஸ், அங்கே போது பேர் நேஸ். என்ன அடி கோணதாட்டி. மேலே போய் என்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துடும். இது என்னாலும் இங்கே ஒரு டோர் இருக்கு. இது என்ன கிச்சனா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கிச்சன் தான். இங்கே ஒன்றும் இல்லை, இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே இருக்குது. இது என்னது? ஸ்மால். இது என்ன கேபிள் மாரி இருக்கு. அங்கே ஒரு இடம் பார்த்தேன். அங்கே போய் நம்ம இதை அட்டாச் பண்ணி பார்ப்போம். ஒர்க்காக தானே? ஒர்க் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே நன்னு வர மாதிரியே ஒரு சத்தம் கேட்குது. இருங்க, இந்த ஃபோட்டோவை தள்ளி விட்டு வந்துச்சுன்னா நம்ம இங்கே ஒரு கீழே ஒரு இடம் இருந்துச்சு. அந்த பக்கம் குதிச்சு அது மேலே வந்து தேடிட்டு இருக்கோம். அந்த நேரம் நம்ம கீழே எஸ்கேப் போயிடுவோம். எப்படி பிளான் பயங்கரமாக இருக்கா? இப்போ தான் ஃபோட்டோவை தள்ளி விட்டா என்ன உண்மையா வரல? ஒரு வேளை அது காது கேட்காதுன்னு நினைக்கிறேன் கைஸ். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? திருப்பி வேறு ஏதாவது சவுண்டு போகட்டு பாப்போமா? நம்மளே போய் கீழே போய் பார்த்துடலாமா? என்னடா கிராணிக்கே நம்ம அந்த ஆட்டம் காமிச்சிருக்கோம். இந்த ஈவில் அன்னைக்கு ஹிட்ட இப்படி வேண்டியதாக இருக்கு. இருங்க, இந்த 2 ஃபோட்டோ இருந்துச்சு, அதையும் தள்ளி விட்டேன். இந்த இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சேன் சொன்னேன். இப்போ நம்ம அந்த ஈவில் கிராணினே வருது வாயில். அந்த நன்னு வந்து மேலே வந்தால் நம்ம அந்த கீழே இடத்துல குதிச்சு எஸ்கேப் போயிடலாம். இல்லையா இதில் போட் எஸ்கேப்பு அந்த மாரி கிரானியில் இருக்க எஸ்கேப்லாம் இருக்கான்னு தெரில. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் டோர் எஸ்கேப் மட்டும்தான் இருக்கு நினைக்கிறேன்.
தெரியல ஃப்ரெண்ட்ஸ், போக போக நம்ம பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷட்டரை இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இது என்ன இடம்? இங்கே ஒன்றுமே இல்லை, வேஸ்ட்டு. ஃபயர். ஓகே, இந்த பக்கம் போய் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், நான் அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. என்னது நம்ம அந்த பக்கம் குதிச்சதுன்னா மாட்டியிருப்போம். ஜஸ்ட் மிஸ்ஸு. ஓகே, இந்த சைடு போவோம். ஆமாம், கொஞ்ச நேரம் ஆட்ட காமிப்போம். எப்படி போட்டுச்சு மண்டையிலே சுற்றியில். இருங்க, டென்ஷன் ஆகட்டும் கொஞ்ச நேரம். இந்த சைடு வந்தால் அந்த சைடு போயிடும், இந்த சைடு வந்தால் இந்த சைடு போயிடும். இன்றைக்கி அழுவ விடாமல் விட மாட்டேன். வந்துடுச்சு, இந்த சைடு போயிடும். வா வா, இப்போ அங்கே போய் தேடிட்டுருந்தோம். வந்துடுச்சு பாரு. இதை வச்சு காமெடி பண்ணுறேன் அவரு. அதான் கிராணியே பார்த்துட்டோம், நீ என்ன பெரிய ஆளா? சரி காய்ஸ், அப்படியே மேலே வந்தேன், அதான் கிடைக்கிட்டான்னு பார்க்க. இந்த சைடில் நம்ம செக் பண்ணவே இல்லை, அதனால எதாவது இருக்கான்னு போய் பார்த்துருவோம். இங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. சரி, கீழே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் பேசாமல். கிராணி ஹவுஸ்லாச்சும் அங்கே எங்கே ஏதாவது வச்சுருப்பாங்க நிறைய பொருள். இங்கே ஒன்றுமே இல்லை, தேட்டருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயோ, எங்கேருந்து சத்தமே கொடுக்காம சைலண்ட்டாக வருது ஃப்ரெண்ட்ஸ் இந்த நன்னு. அதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டென்ஷனாக இருக்குது. இங்கே தான். ஐயோ, கிராணி கூட இதை பார்க்க ரொம்ப கொஞ்சம் லைட்டு பயமாக இருக்குது. அதே சமயம் கொஞ்சம் காமெடியாகவும் தான் இருக்குது. இப்போ டோர் எஸ்கேப் இந்த வீடியோவில் நம்ம முடிக்க மாதிரி தெரில. கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த வீட்டை. ஸோ வீடியோ பார்த்தா நான் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அப்போ தான் அடுத்த நிறைய எஸ்கேப் இவ்வளோ நாள்லேருந்து வரும். மினிமம் ஒரு 1K லைக் டார்கெட் வைக்கிறேன். அப்போ நெக்ஸ்ட் பார்ட்டு போடுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் பார்த்து போட்டு விடுங்க லைக்கை. இந்த கிராணி வேறு கிராணி ஒரு இப்போதைங்க வாயில இந்த நன்னு வேறு துரத்திக்கிட்டே இருக்குது. இதுக்குள்ளே பூந்துடும். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், மாட்டிக்கினே ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ போச்சுடா. இந்த மாரி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. இந்த லாஸ்ட் டே. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈவில் கேமில் வெறும் 3 days தான் போல. வந்து குட் ரவுண்ட். ஐ எம் GM கேமிங். ஐ எம் கோயிங் டு பி குட். இது ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் குவாச்சல். இப்போ இங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுமே இல்லை. வெறும் காயினாச்சும் முன்னாடி கொடுத்தாங்க, இப்போ அதுக்குள்ள கொடுக்க மாட்டாங்க. இப்படி இருந்தால் நான் எப்படி எஸ்கேப் பண்ணுறது சொல்லுங்க? என்ன பண்ணுறது? வீடியோ போடுறதுன்னு போட்டோம், வேறு வழி இல்லை. இந்த அடுத்தது இங்கே கொஞ்சம் காயின்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படா கலெக்ட் பண்ணுறது? எட்ரா எடுத்துருவோம். இந்த காயின்ஸ்லாம் வைக்க என்ன பண்ணுறதுன்னு தெரில. எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி லாஸ்ட் வீடியோவா எஸ்கேப் வீடியோ போடும், நாளைக்கு வந்துடும். அதுக்கு நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணிடணும். மினிமம் 1K லைக் டார்கெட் சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல தான் போன தட்டி தருமடி வாங்கணும். திருப்பி எத்தப்போ சேபுலாது நன்னு கீழே வந்துடுச்சின்னு நினைக்கிறேன். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அங்கே தான் இருக்குது. அதை நிற்கிது பார்த்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கீழே ஓடிடும். அது வரக்குள்ளே நம்மளுக்கு எது வம்பு? எதுக்கு நம்ம கீழே? ஐயோ, பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வருது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் போன தட்டி அடி வாங்கணும், அதேமாதிரி அடி வாங்கிட்டு போட டக்குன்னு போட ஃபாலோ பண்ணிட்டு வருது. பின்னாடியே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்க்காம ஓடுவோம். அதோ பாருங்க வந்துட்டுருக்கு. இந்த டோர்லாம் லாக்கில் இருக்குது. இதுக்கு வேறு தனியாக கீ வேணும் பொழுது. இதில் நான் பார்த்தேன் வந்து டோர் எஸ்கேப்பு, வேன் எஸ்கேப்பு, அது மட்டும் தான் போட்டுருந்துச்சி. மீதி எத்தனை எஸ்கேப் போட்டிருக்கேன்னு எனக்கு சரியா தெரில. இந்த சைடு தான் வரும் எப்படியோ. வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த சைடு குதிச்சு அந்த சைடு போடுவோம். எப்படி அந்த சைடு தான் வருவோம்னு கேட்டால் சீக்கிரமாக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் வர கிராணிக்கு டஃப் கொடுப்போம் உங்களுக்கு. இந்த நன்னே கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். இது கூட
சில டோர்லாம் அந்த நன்னே வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது, கீழே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஐயோ சத்தம் வர மாதிரி இருக்குது. நம்ம இங்கே இந்த சைடு போயிடுவோம். வந்துடு வருது ஃப்ரெண்ட்ஸ். அதால் கீழே குனிஞ்சு வர முடியுமா வந்துடல. நம்ம போயிடுவோம் அந்த பக்கம். எப்படியாவது வெளில தான் வரும் அந்த ரூமை விட்டு. நம்ம அந்த சைடு போகலாம், நேராக போயிடுவோம். இந்த டோரை ஓப்பன் பாஸ்வேர்ட்லாம் இருக்குது. இந்த வீடு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது கிராணி கேமை கம்பேர் பண்ணும்போது. இப்போ எங்கே தான் போகிறது? எல்லா இடத்துக்கும் பேயாச்சு அப்படி தான் நினைக்கிறான். மேலே ஒரு இந்த லெஃப்ட் சைடில் ஒரு இடம் பார்த்தேன், அங்கே போய் பார்ப்போம். இங்கே ஒரு ரூம் இருக்குது. இங்கே என்ன இருக்குது? எல்லோ கீ. இந்த கீ தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. இந்த கீயை வச்சு தான் நம்ம இது ஒரு அந்த வேன் எஸ்கேப்புக்கு முக்கியமான இந்த ஒரு பொருள் அந்த கீ தான். அதனால் அந்த கீயை அடுத்ததாட்டி எங்கே இருக்குது? இங்கே ஒரு இடம் இருக்குது, அதனால் நோட் பண்ணிக்கோ. இங்கே இது ஒரு ஹைடிங் பிளேஸ் போல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது என்ன போச்சு இப்போ யூஸ் ஆகும், சொன்னலாம் யூஸ் ஆகும்னு கரெக்டாக அந்த நன்னை வருது பாருங்க. அந்த ஃபோட்டோ கீழே ஒன்று சத்தத்தை வச்சு வந்துருக்கு. நல்ல வேலை இங்கே ஹைடிங் பிளேஸ் இருக்குது, இல்லைன்னா நம்ம நிலைமை யோசிச்சு பாருங்கள். ஓகே, அது அந்த சைடு இருக்குது. நம்ம அதே அந்த கேப்பை யூஸ் பண்ணி அந்த வீடு ஓடிடுவோம். ஒரு ப்ளஸ் பண்ணுறா, ஓட சீக்கிரம். ஓகே, நம்ம தப்பிச்சு கீழே வந்தாச்சு. இப்போ இதான் மெயின் டோரு. இதை இந்த வந்து ஷட்டர் இதை ஓப்பன் பண்ணியாச்சு, இதுமாதிரி க்ளோஸ் பண்ண முடியாது. நம்ம போகக்கூடாதுன்னு என்னென்னலாம் பண்ணி வச்சுருக்க மாதிரிங்க. ஷட்டர் போட்டு அதுக்கு வந்து அந்தாண்ட ஒரு டோரை வச்சுருவாங்க. இது சாமி ரூமு. ஜீசஸ் ஈவில் நான் வந்து ஜீசஸ் கும்பிட்டதா? லாஜிக்கே இல்லையே. ஐயோ திருப்பி தொடுத்திட்டு வருது. இந்த கேமில் என்னன்னா கிராணி வந்து கீழே குனிஞ்செல்லாம் வராது. ஆனால் இந்த ஈவில் நன் கேமில் இந்த நன்னு வந்து கீழே குனிஞ்செல்லாம் வருது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. கிராணி வேஸ்ட்டு போல. அப்போ கிராணி வயசாயிடுச்சுல அவா. இந்த சைடு ஒன்றும் இல்லை. அந்த நன்னு போயிடுச்சா நான் தெரில, போயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். பின்னாடியே வந்தால் கூட ஒரு கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் இருக்கும். இந்தமாரி எங்கே இருக்குன்னு தெரியாமல் இருந்தாலும். ஓகே கைஸ், அப்படியே நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஒரு ரூமில் இருந்தாமல் அங்கேயே வந்தோம். இங்கே என்ன இருக்குன்னு பார்க்க சரியா நம்ம பார்க்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒன்றும் இருக்குது, ஏதோ டேபிள் இருக்குது, என்ன பானம் இருக்குது. ஐயோ தெரியாமல் சத்தம் வேறு போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வெங்கடா ஒழிக்கிட்டு இந்த பெட்டில் ஏறிப்போ மறைஞ்சி. நான் மண்ணு இந்த பெட்டு மேலே ஏறி காமனா உட்காந்து நான் நின்றுட்டுருக்கேன். வர மாதிரி சத்தம் எது வந்துருச்சுடான்னு ஐயோ பார்க்காத வரைக்கும் நல்லது. ஐயோ பார்த்துருச்சு. வேணாம். ஐயோ போச்சுடா. என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது? இதுக்கெல்லாம் பழி வாங்கியே தீருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ வரணும்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடு. என்னடா ஆச்சு? எங்கே இருக்கும்? என்ன ஃப்ரெண்ட்ஸ் தான் மாஸ்க்லாம் மாட்டி விடுது. போச்சுடா. ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலில் தள்ளி விட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ரிவெஞ்ச் எடுப்பா. அடுத்த பாட்டில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன். இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுப்போம். பை.